தமிழ்நாட்டில் கோடை வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று அறிவிப்பு வெளியிடுகிறார். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் வெப்ப அலை ஓய்ந்தாலும் தமிழகத்தில் வெயில் தொடர்ந்து சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து சென்னையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாவட்டங்களில் நிலவும் வெயிலின் தாக்கம் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகளை திறக்கலாம் என ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா அல்லது திட்டமிட்டபடி திறக்கப்படுமா என்பது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று அறிவிக்க உள்ளார். சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று மாலை பரவலாக கோடை மழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகளவில் இருந்தது. இந்நிலையில் மாலையில் சட்டென்று வானிலை மாறியது. திடீரென சூறைக்காற்றும் வீசியது. சில இடங்களில் மின் சேவையும் தடைபட்டதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். பின்னர் ஆலந்தூர், விமான நிலையம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை கொட்டியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடியில் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. கம்பிக்கல்லி, ரெட்டித்தோப்பு, பஜார் வீதி, பேருந்து நிலைய பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை தடாகம் சாலையைச் சுற்றியுள்ள இடங்களில் 20 நிமிடங்கள் மழை பெய்தது. இடையர்பாளையம், தடாகம் சாலை, கணுவாய், டிவிஎஸ் நகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குண்டும் குழியுமான சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சுற்றுவட்டாரங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்திற்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவான நிலையில் நேற்று மாலை கிருஷ்ணராயபுரம், மாயனூர், லாலாப்பேட்டை, சிந்தலவாடி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. மழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நேற்று மாலை கனமழை பதிவானது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நுழைவு வாயில் அருகே 20 அடி தூரத்திற்கு தேங்கி நின்ற மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வண்டலூர் முதல் கிளாம்பாக்கம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதுடன் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் சூறைக்காற்றுடன் 1/2 மணி நேரம் கனமழை கொட்டியது. நேற்று மாலை மற்றும் இரவில் சூளகிரி, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜப்பானில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். சிங்கப்பூர் பயணத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜப்பான் சென்றடைந்தார். பல்வேறு நிறுவனங்களுடன் தொழில் முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் சென்றடைந்தார். கஞ்சாய் விமான நிலையத்திற்கு வந்த அவரை ஜப்பான் நாட்டிற்கான இந்திய தூதர் நிகிலேஷ் கிரி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். ஜப்பான் நாட்டின் முன்னணி தொழில்துறை தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து 2024ஆம் ஆண்டு நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்கவுள்ளார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையொப்பமிடப்பட உள்ளன. ஒசாகாவில் ஜப்பான் வெளியுறவு
கூட்டுறவு வர்த்தக நிறுவனமான ஜெட்ரோ நிறுவனத்துடன் இணைந்து அங்கு நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் ஒசாகா வாழ் இந்தியர்கள் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவிருக்கிறார். தொடர்ந்து டோக்கியோ நகரில் ஜப்பான் நாட்டின் தொழில்துறை அமைச்சர் நிஷிமுரா யசுதோஷி மற்றும் ஜப்பான் தொழில் நிறுவனமான ஜெட்ரோ தலைவர் இஷிகுரோ நொரிஹிகோவையும் முதலமைச்சர் சந்திக்க உள்ளார். பின்னர் கியாகுடோ மற்றும் ஓமரா நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. புதிய நாடாளுமன்ற கட்டடம் குடியரசுத் தலைவரால் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் 96 ஆண்டுகள் பழமையான நாடாளுமன்ற கட்டடத்திற்கு பதிலாக சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வருகின்ற 28ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை செயலகமும் இதனை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து மக்களவை பொதுச் செயலாளர் உத்பல் குமார் சிங் விழா அழைப்புதழை எம்பிக்களுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் புதிய நாடாளுமன்ற கட்டடம் குடியரசுத் தலைவரால் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்க வேண்டும் என மக்களவை செயலகம் மற்றும் மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கறிஞர் CR ஜெயாசுகின் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் குடியரசுத் தலைவரை திறப்பு விழாவிலிருந்து விலக்கியதன் மூலம் மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் நரசிம்மா அடங்கிய விடுமுறை அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இது கடற்படையின் சுயசார்பு நிலையை நோக்கி அடுத்த கட்ட பாய்ச்சல் என்று கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வரலாற்றில் மற்றொரு புதிய மைல்கல்லை இந்திய கடற்படை எட்டியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. INS விக்ராந்த் கப்பலில் போர் விமானத்தை இரவில் வெற்றிகரமாக தரையிறக்கியதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட வேண்டும் என்று தனது மக்கள் இயக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். உலக பட்டினி தினம் மே 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நடிகர் விஜயின் அறிவுறுத்தலின்படி வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணியளவில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் மதிய உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக புசி ஆனந்த் தெரிவித்தார். பசியால் வாடும் மக்களுக்கு இயன்றவரை உணவளித்து பசியை போக்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்றும் புசி ஆனந்த் கூறியுள்ளார். வாட்ஸ்அப்பில் செல்போன் எண்களை பயன்படுத்தாமல் வெறும் யூசர் நேமை மட்டுமே பயன்படுத்தும் வசதியை மெட்டா நிறுவனம் ஆராய்ந்து வருகிறது. வாட்ஸ்அப் தொடர்ந்து புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு அனுப்பிய மெசேஜ்களை எடிட் செய்யும் வசதியை வழங்கியது. இதற்கு பிறகு வாட்ஸ்அப் இப்போது மற்றொரு புதிய அம்சத்தை சோதனை முயற்சி செய்து வருகிறது. அதன்படி பயனர்கள் தங்களுக்கான பயனர் பெயரை பயன்படுத்தும் வகையிலான வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த அம்சத்தை வாட்ஸ்அப் அமைப்புகள் மெனு மூலம் அணுக முடியும். சுய விவர பிரிவில் யூசர் நேமை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொடர்பு அடையாளத்திற்காக தொலைபேசி எண்கள் இல்லாமலேயே இனி வாட்ஸ்அப் சேவையை பயன்படுத்த முடியும். பயனர்கள் தொலைபேசி எண்களை அறியாமல் அவர்கள் தேர்ந்தெடுத்த பயனர் பெயரை குறிப்பிட்டு மற்றவர்களுடன் உரையாடலை தொடங்கலாம். வாட்ஸ்அப்பில் பயனர் பெயர்கள் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் பயனர் பெயர்கள் மூலம் தொடங்கப்படும் உரையாடல்கள் பயன்பாட்டின் வலுவான எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் மூலம் பாதுகாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் திருநெல்வேலி கோட்டாட்சியர் சந்திரசேகரன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பூங்குளத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் ஆறு மாசடைந்து வருகிறது. பாபநாசம் பகுதியில் மட்டுமே தாமிரபரணி ஆறு குளிக்கவும் குடிக்கவும் பயன்படுத்தும் வகையில் உள்ளது. அதை கடந்து அம்பாசமுத்திரம், திருநெல்வேலியில் ஆற்று நீரை பயன்படுத்த முடியாத நிலை நீடித்து வருகிறது. மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் செருப்பை கழுவவும், பல்லு தேய்ச்சி உள்ள கொப்பளிக்கவும், கண்ட குப்பைகளை போடவும், துணிமணியை போடவும் பாவநாசிலிருந்து திருத்தூரி தான் நடந்துட்டு இருக்கு. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து ஆற்றுப் பகுதியில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் கோட்டாட்சியர் சந்திரசேகரன் ஆய்வு நடத்தினார். மேலப்பாளையம், வண்ணாரப்பேட்டை, மீனாட்சிபுரம், சிந்து பூந்துரை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இப்ப பாத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 இடம்
நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் நேற்று வெயில் 100 டிகிரி பாரான்ஹீட்டுக்கும் அதிகமாக பதிவாகி மக்களை வாட்டி வதைத்தது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் திருத்தணியில் வெயில் 105 டிகிரி பாரான்ஹீட் பதிவானது. இதற்கு அடுத்தபடியாக மதுரை மற்றும் வேலூரில் 104 டிகிரியாகவும், திருச்சி மற்றும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 103 டிகிரியாகவும், பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூரில் தலா 102 டிகிரி வெயில் பதிவானது. இதனால் மக்கள் அவதிக்கு ஆளாக்கினர். நாகையில் 101, கடலூர், ஈரோடில் தலா 100 டிகிரி பாரான்ஹீட்டும் வெப்பநிலை பதிவானது. அனல் காற்று வீசியதால் சாலையில் மக்களின் நடமாட்டமும் குறைவாக காணப்பட்டது. முன்னாள் கர்நாடக டிஜிபி பிரவீன் சூட் சிபிஐயின் இயக்குநராக பதவியேற்றுக் கொண்டார். 1986ஆம் ஆண்டு கர்நாடக கேடரில் IPS அதிகாரியாக அவர் தனது பணியை தொடங்கினார். 37 ஆண்டுகள் IPS அதிகாரியாக பணியாற்றிய அவர் பல்வேறு பதவிகளை வகித்து கர்நாடகத்தின் டிஜிபியாக திறம்பட செயல்பட்டார். மொரீஷியஸ் அரசின் ஆலோசகராக இருந்ததுடன் விஐபிக்கள் தொடர்புடைய வழக்குகள், சைபர் குற்றப்பிரிவு, தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த வழக்குகளையும் சிறப்பாக கையாண்டார். மாநிலங்களுக்கு இடையே தப்பிச் செல்லும் குற்றவாளிகளின் நடமாட்டம் மற்றும் அது சார்ந்த விசாரணைகளிலும் திறமையானவராக இருந்தார். டெல்லி IITயில் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படித்த சூட் பெங்களூரு IIMல் பொது கொள்கை மற்றும் மேலாண்மையில் முதுநிலை பட்டம் பெற்றவர். காவல்துறையில் பணியாற்றிய போது 2011ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் வழங்கும் காவலர் பதக்கம் பிரவீன் சூட்டுக்கு அளித்து கௌரவிக்கப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்றத்தை வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எதிர்க்கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாழ்மையோ வேண்டி கேட்டுக்கிறது தான். அவங்க எல்லாரும் கூட அவங்களுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் புனர் ஆலோசிக்கணும், திரும்பவும் யோசிக்கணும். அதை பத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை விமர்சித்தவர்கள்தான் தற்போது நாடாளுமன்ற கட்டடத்தை அவர் திறக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும், நாடாளுமன்ற கட்டடத்தில் செங்கோல் நிறுவப்படுவதில் அரசியல் இல்லை என்றும் தெரிவித்தார். இது ராயல்டி திருப்பி கூட்டிட்டு வரணும், அரசர்கள் மூலம் நம்ம நாட்டை நடத்தணும், அந்த மாதிரி நோக்கத்தோட இல்லைங்க. 1947லயும் அந்த நோக்கத்தோட கொடுக்கப்படலையே. செங்கோலை தயாரித்த உம்மிடி சகோதரர்களை பிரதமர் மோடி கௌரவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் தமிழர்களின் செங்கோல் இடம்பெறுவதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவிக்காதது ஏன் என தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சோழர்களை தமிழர்கள் என முதலமைச்சர் ஒப்புக்கொள்ளவில்லையா என வினவினார். தமிழ்நாட்டில் உள்ள செங்கோல், தமிழ்நாட்டில் உள்ள பழக்கம் உள்ள சோழ பரம்பரையின் செங்கோல், தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் இல்லை என்றால் ஒரு தொலைபேசி பிரதமருக்கு தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றி இருக்கிறீர்கள் என்று கடிதம் எழுதியிருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு தொலைபேசியில் அவர்கள் தனது நன்றியை தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? குடியரசுத் தலைவருக்காக குரல் கொடுப்பதாக காட்டிக்கொள்ளும் அரசியல் கட்சிகள் தங்களது மாநிலங்களில் ஆளுநருக்கு மதிப்பளித்ததில்லை என தமிழிசை விமர்சித்தார். இன்னைக்கு திறப்பு விழாவில் வேணா நீங்க போகாம இருக்கலாம், அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் வரும்பொழுது அந்த பாராளுமன்ற படிகளை நீங்கள் மிதிக்கப் போவது இல்லையா? புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் வேண்டுமென்றே அரசியல் செய்யப்படுவதாகவும் தமிழிசை குற்றஞ்சாட்டினார். மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் தமிழக அரசுக்கு எதிரான இயக்கங்களுடன் இணைந்து போராட்டம் நடத்துவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மதுரை சிந்தாமணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அடுத்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அறப்போராட்டம் நடத்தப்படும் என்றார். தேர்தல் கூட்டணி என்பது வேறு, மக்கள் நலன் சார்ந்த போராட்ட களம் என்பது வேறு. போராட்ட களங்களில் நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகளோடும் சேர்ந்து சில நேரங்களில் கைகோர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மக்கள் நலன்களுக்காக. புதிய நாடாளுமன்றம் திறக்கப்படும் மே 28 அன்று துக்க நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனுசரிக்க உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். திரௌபதி முர்மு அவர்களை துணைத் தலைவரையும் கூட தவிர்த்திருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. எனவே 28ஆம் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருஞ்சட்டை அணிந்து துக்க நாளாக கடைபிடிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டின் செங்கோலில் நந்தி சிலை உள்ளதால் அதில் மதம் சார்ந்த அடையாளம் இருப்பதாகவும், எனவே அதனை நாடாளுமன்றத்தில் நிறுவுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் திருமாவளவன் விமர்சித்தார். நந்தி சிலை இருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த செங்கோலில், அது கட்டாயமா மதம் சார்ந்த ஒரு அடையாளம். இந்திய அரசை பொறுத்தவரையில் மதசார்பற்ற அரசு, அதுக்காக தான் இந்த போராட்டமே நடக்குது. பிஜேபி ஏன் எதிர்க்கிறோம்? அவங்க மத சார்புள்ளவர்களாக பேசுகிறார்கள். அரசமைப்பு சட்டம் மத சார்பின்மையை பேசுகிறது.
தேர்தல் உறவை பொறுத்தவரை திமுக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளுடனான கூட்டணி தொடர்வதாக திருமாவளவன் விளக்கம் அளித்தார். குழந்தை திருமண விவகாரத்தில் அரசு மருத்துவர்களை கோவிலுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியது ஏற்கத்தக்கது அல்ல என்று அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தீட்சிதர்கள் தங்களது குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்ததாகவும் குழந்தைகளுக்கு இருவிரல் பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தேசிய குழந்தைகள் நல ஆணையம் நேற்று முன்தினம் நேரில் விசாரணை நடத்தியது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் சுவாமிநாதன், இந்த விவகாரத்தில் மருத்துவர்களை அடுத்தடுத்து அழைத்து விசாரணை நடத்துவதால் சிகிச்சை அளிப்பதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறினார். இதுபோன்று மீண்டும் மீண்டும் இந்த அரசு மருத்துவர்களை அழைத்து விசாரணை என்கின்ற பெயரிலே விசாரணை நடத்தி கொண்டே இருக்கும் பட்சத்தில் அரசு மருத்துவர்கள் மத்தியில் ஒரு முறையும் இது போன்று அழைத்து வரப்படுகின்றவர்களை பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. மருத்துவர்களின் இடத்திலோ விசாரணை அதிகாரிகளின் இடத்திலோ இல்லாமல் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறினார். இந்த குழந்தை திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற நடராஜர் ஆலயத்துக்குள்ளேயே விசாரணை அதிகாரிகள் அழைத்ததின் பேரில் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் வரை உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுமையாக இருக்கலாம் என்று சுவாமிநாதன் கேட்டுக் கொண்டார்.